அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக மகர ராசினியர்கள் மலையில் நனையக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் வக்ரம் கடகத்தில் செவ்வாயும் கன்னிராசியில் கேதுவும், அதே போல கும்பராசியில் புதன் வக்ரம் பெற்றும், மீனத்தில் ராகு சுக்கிரன் சூரியன் சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார். பூமிக்காரகன் என்பதால மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், இரத்த சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறார். அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால், அதே போல் உடலை வலிமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச் சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய் தான். அது மட்டும் இல்லாமல் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்ம ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய திசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் மடும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாரு. பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பாரு. அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர் தாங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் வீடாக வருவதால இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது. அதே போல் ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையுங்க. அதே போல இந்த மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த கடகராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் ஆட்சி பெறும் நிலையில ஜாதகக்காரர் காவல்துறை, இராணுவம் போன்ற யூனிஃபார்ம் அணியும் துறைகள்ல வேலை செய்ய வைப்பாருங்க செவ்வாய் பகவான். அதே போல் லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து இந்த இடத்தில் இருக்கும் ஜாதகத்தாரை ஐபிஎஸ் அதிகாரியாக்கும் பலமும் மகர ராசினியர்களுக்கு உண்டு. அந்த வகையில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறாருங்க. குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். குடும்பஸ்தானம் வலுவடைந்து இருக்குதுங்க. ஏதோ ஒரு வகையில் பாவகிரகமானாலும் அவர் ராசிக்கு அதிபதியாகி ஆட்சி பெறும்போது தீமையான பலன்கள் குறையுங்க, நன்மைகள் அதிகரிக்கும் என்கின்ற ஜோதிட விதியின் பிரகாரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது செவ்வாய் பெயர்ச்சி
முயற்சி நிகழக்கூடிய காலகட்டம் நன்றாகவே இருக்குங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. செலவுகள் கட்டுக்கடங்கும். முயற்சிகள் அனைத்துமே சாதகம் உண்டு. மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்குங்க. பெரியோர்களுடைய ஆசைகள் கிடைக்க இருக்குது. திருமணமாகி குழந்தைக்காக காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு குழந்தை பேரு கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க. 3ஆம் இடத்து சூரியன் உங்களுடைய வெற்றிகளுக்கு துணையின் இருப்பாருங்க. நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் உங்களுக்கு எதிர்பாராத வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குறிப்பா தந்தை வழி உறவுகள்ல கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட வீட்டுக்கு மருத்துவரிடம் அவரை அழைத்து செல்வது நல்லது. காரணம் 9ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். 6இல் செவ்வாய் வக்ரமாக இருப்பதால் சகோதர உறவுகளிடம் உரசல்கள் வேண்டாங்க. தாயினுடைய உடல் நலத்தை கவனத்தில் கொள்ளுங்க. அதே போல் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்கள் அந்த முயற்சிகள்ல இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க. சனி பகவான் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் உங்களை கிரகங்கள் தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்குதுங்க இத்தருணம் முழுவதுமே. இதனால வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. வீண் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்கு. திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் உற்சாகமான ஒரு சூழ்நிலை நிகழ இருக்குது. மகிழ்ச்சியை அளிக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் மகான்களுடைய ஆசி ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு. திருமணம் ஆகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் சிறு முயற்சியில் நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. உத்தியோகஸ்தர்கள் ஊதிய உயர்வு காத்திருக்குது. சிலருக்கு இடமாற்றம் பதவி உயர்வும் கிடைக்க இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசினருக்கு மனதிற்கு நிறைவு அளிக்கும் நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு நிறுவனத்தில் கிடைக்க இருக்கு. தற்காலிக பணியாளர்கள் தற்போதுள்ள பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. அளவோடு உற்பத்தியையும் முதலீடையும் நீங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம். ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் பாக்கியமும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய தொடர்புகள் ஏற்படுங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். குரு சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால் கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல இந்த காலகட்டங்கள்ல தற்காலிக பணியாளர்கள் பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ளதான வீண் செலவுகள் பணம் விரயமாகாமல் எச்சரிக்கையுடன் இருங்க. தனஸ்தானமான வாக்குஸ்தானமாக அமைந்திருப்பதால் நண்பர்களுடன் சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை அளித்துவிட்டு பிறகு சிரமப்பட வேண்டாம். ஆரம்பத்திலேயே கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை அருகாமையில் உள்ள ஹனுமன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.